ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் உமா ஹவுஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான எண்ணெய் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே அமேசிங்கான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக டேஸ்ட்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உமா ஹவுஸ் குக்கிங்கை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ இந்த டேஸ்டியான குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் வந்து ஒரு 1 kg இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி மீடியம் சைஸாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஷாலோ சின்ன வெங்காயம், அது வந்து எப்படின்னா ஒரு 1/2 kg அளவுக்கு நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு தேங்காய், ஜிஞ்சர் கார்லிக் நம்ம பேஸ்ட் பண்ணோம்ல அதுக்காக ஒரு இஞ்சி வந்து சின்ன துண்டு இஞ்சி வந்து அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து ஒரு பூண்டை ஃபுல்லாக அந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் அடுப்பு வச்சு சூடாக்கிட்டு சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக 2 ஸ்பூன் போட்டு கொரியண்டர் பவுடரும் அதே மாதிரி 2 ஸ்பூன் மிளகா பவுடரும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அதை வந்து வறுத்துக்கணும். வறுத்ததை தனி பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் வந்து 3/4 கப் அளவுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து வறுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதுக்கப்புறமா வறுத்த தேங்காய் மசாலாஸ் எல்லாம் சேர்த்து இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மண்சட்டி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் மண்சட்டி இல்லைன்னா நீங்கள் நார்மலான சில்வர் பாத்திரமே யூஸ் பண்ணலாம். இப்போது மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். நார்மலான ரீஃபைன் ஆயில் தான் ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து நல்லா சூடாக்கிக்கலாம். இதை இப்போது சூடான ஆயிலில் வந்து பட்டை ஒரு 3லேருந்து 4 துண்டு போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிடுறேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வசங்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம் கைவிடாமல். நீங்கள் வந்து நார்மலாக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி செய்யலாம். பட் இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுக்க தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் வந்து என்னென்னா இன்றைக்கி கருவேப்பிலை ஆட் பண்ணல. ஏன்னா நான் பட்டை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பட்டை இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் போடுங்க. அதாவது ரொம்ப கூடவும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் நார்மலான ஃப்ளேமில் போடுங்க. போட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கனும் நல்லா குக் ஆகிடும். ஸோ மறுபடியும் அப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாஸை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நம்ம எண்ணெயிலே தான் குக் பண்ணுறோம் இதை. உப்பும் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டேஸ்டியான எண்ணெய் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு. நம்ம தண்ணியை ஆட் பண்ணாமல் தான் இதை வேக வச்சுருக்கோம். பாருங்கள், ஆனால் நமக்கு எவ்வளோ லிக்யூடாக கிடச்சிருக்குன்னு. ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை மேலாப்பில் இப்படி தூவி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான க்ரியேட்டிவான வீடியோட நான் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.